வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூ ட்ரெயில்ஸ். குழந்தைங்களுக்கு நான்வெஜ் வந்து 1 இயர் கழித்து கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அது எப்படி கொடுக்கணும், என்னென்னலாம் அதில் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது நிறைய ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். மட்டனை வச்சு நான் வந்து எப்படி வந்து சூப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றது தான் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் மட்டன் போன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இந்த மார்க்கண்டை எலும்பு அந்த மாதிரி எலும்பெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து மட்டன் லிவர் அப்படின்னா ஹார்ட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வச்சு மட்டன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இல்லை சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை கூட வச்சு நீங்கள் சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் வெறுமனே வந்து சாப்பிட கொடுக்கலாம். அது ஈஸியாக வந்து டைஜஸ்ட்டும் ஆகும், நல்லா சூ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னோடய பேபி வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர் ஓல்டு. ஸோ அவருக்கு வந்து இப்போவே வந்து ஒரு 6 பல் இருக்குது. ஸோ சூ பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து நான் வீட்டில் பண்ண கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் தான் வந்து சேர்க்குறேன். பெப்பர் கிரைண்டர் வந்து நான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பர் வந்து கிரைண்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து கொடுப்பேன். மிளகாத்தூள் காரம் வந்து நான் எதுலேயுமே சேர்க்கறது இல்லை. அதனால் நான் மிளகுத்தூள் காரம் தான் வந்து சேர்க்குறேன். ஏதாவது வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட மிளகுத்தூள் வந்து அந்த புண்ணை வந்து ஆற்றிடும். இது கூடவே கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன். உப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சாதா உப்பு கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் தான் வந்து மட்டனே வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து அவ்வளோ நல்லா கிடைக்கிறது இல்லை. கொடுத்தா நாட்டுக்கோழி கொடுக்கலாம். இப்போ தான் 1.5 இயர் கழிச்சு தான் நாங்கள் வந்து மட்டனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நல்லா வந்து 7-8 விசில் வரைக்கும் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் முடிஞ்சு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கும். லிவர் வந்து சாதாரணமாக வந்து வாயிலே சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டா சாதாரணமாக வாயிலே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இது கூடவே வந்து இந்த ஸ்டாக் மட்டும் வச்சு நான் வந்து இட்லிலேயோ இல்லை சாப்பாட்டுக்கோ வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டா வந்து சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.